வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல எடுத்துக்காட்டு 3ல் 48 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளை பிரதியிடல் மூலம் தீர்க்க. என்ன இருக்கு? 2 சமன்பாடுகள் இருக்கு. இதை தீர்த்து நம்ம x மற்றும் y இன் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். என்ன முறையை பயன்படுத்தணும்? பிரதியிடல் முறை. ஒரு சமன்பாட்டை இன்னொன்று பிரதியிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல்ல கொடுத்திருந்த சமன்பாட்டை எடுத்து எழுதுங்க. x plus 3y equal to 16. இதை நம்ம சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். ரெண்டாவது சமன்பாடு பாருங்க. 2x minus y equal to 4. இதை கொஞ்சம் மாத்திக்கலாமா? ரெண்டாவது சமன்பாடு மாத்தி எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க 2x இது இடது பக்கம் கொண்டு வாங்க -4 மாறும். இதை வலது பக்கம் கொண்டு போங்க +y மாறும். அப்படியே இடது பக்கம் வலது பக்கம் மாத்தி எழுதுங்க. y equal to 2x minus 4. இதான் என்னது? சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு. இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இதை கொண்டு போய் இங்க பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? பாருங்க. சமன்பாடு 2ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட. எதை கொண்டு போய் எங்க பிரதியிட போறோம்? ரெண்டாவது சமன்பாட்டில் y equal to 2x minus 4 இருக்கு இல்லையா? அதை இங்க கொண்டு போய் பிரதியிட போறோம். இந்த இடத்துல பாருங்க. இந்த 1ஆவது சமன்பாட்டில் இந்த x அப்படியே வந்துடும், பிளஸ் அப்படியே வந்துடும், 3 அப்படியே வந்துடும். yக்கு பதிலாக என்ன மாத்தலாம்? நம்ம 2x minus 4ன்னு மாத்தலாம். இந்த ஈக்குவல் டு 16 அப்படியே வந்துடும். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? yக்கு பதிலாக மட்டும் இதை பிரதிட்டு இருக்கோம். இப்போ சுருக்குவோமா? பாருங்க. x பிளஸ் உள்ள பெருங்க 2 6x மைனஸ் 3 4 பேருனா 12 ஈக்குவல் டு 16. இது என்ன? ஒரு x, இது 6x. 1 6 கூட்டினா 7x. 7x ஈக்குவல் டு இது 16, இது -12, இங்க வந்தா +12 மாறும். அப்ப x ஈக்குவல் டு 16ஐயும் 12ஐயும் கூட்டோம்னா 28. இந்த 7 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுவோமா? 1 7 7, 4 7 28. அப்ப எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை? 4. இப்போ y வேணும் இல்லையா? இந்த 4 கொண்டு போய் எங்க பிரதியிடலாம் பாருங்க. 2ல பிரதியிடுமா? x ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 2 இந்த மாதிரி ஒரு நம்பரை போட்டு வட்டம் போட்டா அது சமன்பாடுன்னு அர்த்தம். சரியா? சமன்பாடு 2ல் பிரதியிட. ரெண்டாவது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். ரெண்டாவது சமன்பாடு பாருங்க, எங்க இருக்கு பாருங்க. y equal to 2x minus 4. y equal to 2x. xக்கு பதிலா 4 minus 4. இந்த சமன்பாட்டுல xக்கு பதிலா 4 பிரதியிட்டு வேற எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாருங்க. y equal to இருநாங்க 8 minus 4 அப்படியே வந்துடும். y equal to 8ல 4 கழிச்சோம்னா 4. அப்போ y-யோட மதிப்பு எத்தனை? 4. x-ஓட மதிப்பும் 4 தான், y-யோட மதிப்பும் 4 தான். therefore எழுதிடுவோமா? தீர்வுகள். தீர்வுகள் என்ன? x equal to 4, y equal to 4. ரெண்டுமே என்னதான்? 4 தான். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.